நவராத்திரிக்காக ஒரு விஷயமா ரெடி பண்ணி தயாராகின்னு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நான் அம்மாவோட நவராத்திரியை பற்றி பேசின அந்த டிஸ்கஷன் நான் ஷேர் பண்ணதான் ஞாபகம் வந்தது. ஸோ நவராத்திரிக்கு அந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தேங்கிறத சொல்லு. என்ன கொலுவை வச்சுட்டோம், எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுட்டோம், வெத்தலை வாக்கு கூப்பிட்டா சாப்பாடு போடுறது வழக்கமாயிடுது, என்னெல்லாமோ மாறி போயிடுது இப்போ பழக்க வழக்கங்கள். முன்னாடி நான்லாம் சின்னவளாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் போய் வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வருவோம், சைக்காத ஒரு கொய்யா பழம் தருவா, அது வேற. இப்படிதான் சாப்பாடுலாம் போடுவேளா, என்ன பண்ணுவேள் நீங்க ப்ரையாரிட்டி கொலு வச்சு கலசம் வச்சு பூஜை பண்றதா, இல்ல மனுஷால கூப்பிட்டு சாப்பாடு போடுறதா, இல்ல பூஜை பண்றதா, என்னத்துக்கு உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொலுல அப்படின்னு சொல்லு. நவராத்திரிக்கு எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு நம்ம கொலு வைக்கிறோம். எது அந்த கொலுப்படையில வச்சாலும் சாமி தான். அதனால அந்த பொம்மைக்குத்தான் ப்ரையாரிட்டி. எல்லாரும் அம்பாளுக்கு காத்தால ஆத்துல பூஜை பண்ணுவோம், சகசரநாமம் சொல்லி பண்றவாளும் உண்டு. வெறுமனா எல்லாத்துக்கும் பூ போட்டு நமஸ்காரம் பண்ணி பால் நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுவா. சாயங்காலம் சுண்டல் நைவேத்தியம் பண்ணுவா, எல்லாம் உண்டு. ஆனா அது எல்லா சாமிக்கும் நம்ம வச்சிருக்கோங்கிற பாடணும். வந்தவா எல்லாரும் பாடாம போகக்கூடாது, வச்சு பாடுறதுன்னு பேரு. பாட்டுக்கு தான் முக்கியம். சாயந்தரம் நவராத்திரியே பாட்டுக்கு தான். பாட்டுக்கு தான். ஞாபகம் இருக்குமா அந்த காலத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நவராத்திரி கரெக்டா மாலை பட்சம் ஆரம்பிச்ச உடனே ஒரு நாளைக்கு ஒரு வேலைன்னு, ஒரு நாளைக்கு கடலை உருண்டை, ஒரு நாளைக்கு எள்ளு உருண்டை, இந்த மாதிரி உருண்டைகள் வெல்லம் போட்ட உருண்டைகளா நிறைய பண்ணி வச்சிருப்பேன். சிம்லி உருண்டையும் பண்ணி வச்சிருக்கேன், இடிப்பேன் எள்ளை வறுத்து எல்லாம் பண்ணி வச்சு, அதை தவிர சின்ன சின்னதா பட்சணங்கள் பண்ணி வைப்பேன். அதெல்லாம் ஏன் கொடுத்தேன், ஏன் சுண்டல் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது. சாமி கொலுப்படி அந்த அலங்காரங்கள் சாமிக்கு நியோஜனம் பண்றதுங்கிற வேலை இருக்கும்போதும் அடுப்படியில் வேலைகள் பண்றதுக்கு டைம் இருக்காது. அதனால அரிசி இடிக்கிறது செய்யறதெல்லாம் அந்த அம்மன் ஆராதிக்கும் போது பண்ணக்கூடாது. முன்னாடியே அரிசி இடிச்சு மாவெல்லாம் எடுத்து வச்சிருந்து பட்சணங்கள் பண்ணிக்கிறதுக்கும் அதுவும் ஒரு முக்கிய காரணம். இந்த உருண்டைகள்லாம் ஆத்துல சாமான்கள்லாம் இருக்கும், பண்ணி வச்சுப்போம். பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. குழந்தைகளுக்கு ட்ரெஸ் பண்ணி தலைவாரி பின்னி அதுக்கெல்லாம் டைம் வேணும், எல்லாத்துக்கும் போயிட்டு வரணும். அதனால இந்த பட்சணங்கள்லாம் அதுக்காக ரெடி பண்ணி வச்சுப்போம். சுண்டல் பண்ணினாலும் போடாம போயிடுத்துன்னா இதெல்லாம் கேப்புக்கு வரும். பட்சணங்களை தான் பண்ணி வச்சுருக்கேன், ஹெல்த்தியா தான். இது மைசூர் பாகு லட்டு எல்லாம் கிடையாது, வெல்லம் போட்ட பட்சணம் தான். அதான் பார்த்தேன், எல்லாம் வெல்லம் போட்ட பட்சணம், எல்லாம் புரோட்டீன் பேஸ்டு, எல்லாம் நல்ல சத்தான உணவுகள். சுண்டலும் புரோட்டீன் பேஸ்ட் தான். நல்ல பருப்பு, பாசி பருப்பு, மொச்சை பருப்பு, இந்த மாதிரி காராமணி. ஆமா,